Hi friends, welcome. Vanakkam. This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது இந்த ஒரு 4-5 டேஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதானி பற்றி நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஹிண்டன்பர்கில் என்னென்ன உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு, ட்விட்டரில் அவங்க என்னென்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ரிசர்ச் 2 வருஷத்துடைய கதை எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் எதுவும் பார்க்க போகிறதில்ல. இது வந்து சாமானிய மக்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணோம், டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு. ஏன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து நியூஸ் பேஸ்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் எக்கச்சக்கமான நியூஸ் சேனல் இருக்குது. இந்த காரணத்தினால அவங்க கீழே வந்தாங்களாம், இந்த காரணத்தினால வந்து அந்த ப்ரைஸ் ஏறிச்சு, அதை வந்து இப்படி ஆச்சு அப்படி போச்சு. ஒரு ரைட், ஓகே, அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல வரல. ஃபண்டமெண்டல் விஷயத்தை அவங்க ஷேர் பண்ணுறாங்க, எடுத்துக்கங்க. எப்படின்னா அந்த ரொம்ப லாங் டைமில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணியிருக்கவங்க வந்து அதை பற்றி யோசனை பண்ணணும். எஸ், அதை பற்றி நீங்கள் அனலிசிஸ் பண்ணணும். இப்போது என்னென்னா அதானி வந்து விலை கம்மியாக கிடைக்குது, இப்போ வாங்கலாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தப்பை வந்து நான் 2011-12 அந்த ரேஞ்ச் அந்த டைமில் நான் பண்ணியிருக்கேன். அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ வந்து அதானின்றது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டாக். இதே மாதிரி ஃப்யூச்சரில் நாளைக்கு நீங்கள் பார்க்கலாம், அடுத்த இன்னும் 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் சேம் இதே மாதிரி ஸ்டாக்கும் நிறைய வரலாம். அந்த மாதிரி வர ஒரு ஸ்டாக்ஸ் விலை கம்மியாக கிடைக்குதா, இல்லை அவ்வளோதான் போச்சா, அதாவது திரும்ப மேலே போவாதா அப்படின்ற விஷயத்த வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது ஒரு விலை வந்து ஏன்னு தெரியாமல் கடன்னு ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எப்போ வேணாலும் இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பாக ஃபால் ஆகலாம். இப்போ 4000 ரூபாய் இருந்த ஸ்டாக்கு பாதி கிடைக்குது, 2500 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் போய்ட்டு விலை கம்மியாகுதுன்னு சொல்லி வாங்கிட முடியுமா? நோ ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறவங்க, ஒரு வேளை நீங்கள் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய மனசு என்ன சொல்லுன்னா, இல்லை அதானி வந்து ரொம்ப பெரிய ஆள், அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து ரிகவர் பண்ணிவிடுவாங்க, சரி பண்ணிவிடுவாங்க, அவங்களால முடியாததா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருடைய தாட்ஸ், எண்ணங்கள் இருக்கலாம். ஓகேங்களா? சரி, அது ஃபண்டமெண்டலில் ஒரு வேளை உங்களுக்கு ஒரு இங்கேருந்து ரிகவர் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல வந்து க்ளோஸ் கொடுக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் திரும்ப 4000 ரூபாய்க்கு வந்து க்ளோஸ் கொடுக்குற ப்ரைஸ் அப்படின்னா அப்போ நீங்கள் சொன்னது ஓகே. எப்போது திரும்ப அந்த வந்த ப்ரைஸை வந்தால் மட்டும்தான் நீங்கள் சொல்கிறது வந்து ரைட்டு. அது வரையிலையும் அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவாங்க, ரிகவர் பண்ணிவிடுவாங்க, நம்பிக்கையெல்லாம் வந்து இங்கே வேலைக்கு ஆகாது. இப்போ சார்ட் என்ன சொல்லுதுன்னா இதுதான் ரியாலிட்டி, இப்போ என்ன நடந்துக்குதோ அதான் ரியாலிட்டி. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ஆங்கிள் ப்ரைஸும் இந்த மாதிரி ஷார்ப்பாகவோ இந்த மாதிரி போசலில் வந்து அதில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. நமக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் ஒரு நீண்ட காலமாக ஒரு 5 வருஷமாக 10 வருஷமாக ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி ரேஞ்சில் போயிட்டுருக்குதுன்னா அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பிளானை தேடலாம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 2021 23 ஸோ இதனுடைய 2 வருஷத்தை வளர்ச்சி பார்த்திங்கன்னா 10 மடங்கு, 1 மடங்கு இல்லை 2 மடங்கு இல்லை 10 மடங்கு, 10 டைம்ஸ். 2 வருஷத்தில் 10 டைம்ஸ் வந்து ப்ரைஸ் மேலே போயிருக்கு. ஓகேங்களா? அதனுடைய இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 27-25%. எத்தனை நாளில் நம்ம லாஸ்ட் இந்த கணக்கு எடுத்தோம்னா இந்த 2-3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20-25%. 3500 2500 ஷார்ப் ஃபால். 3500 2000 அது அந்த எப்படி எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள், நைஃப் மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. என்ன சார் எப்படி சொல்கிறீங்களா? இப்போ நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மேலே போகிறதுக்கான சினாரியோ வர வரல வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு உண்மையிலே அவங்க ரிகவர் கொடுத்துட்டாங்க, க்ளோசிங் ப்ரைஸ் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் மேலே போகிறதுக்கான ஒரு சினாரியோ பார்க்கலாம். அது வரையெல்லாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் மேபி இங்கே வந்துட்டு இப்போ என்ன நடக்கும், மேபின்னா ஒரு ப்ரைஸ் ஒரு சின்னதாக ஒரு கன்சல்டேஷன் ஒரு 3 மாதம் 2 மாதத்துக்கு இந்த மாதிரி நின்று அகைன் அங்கே வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இங்கேருந்து திரும்ப ரிகவர் ஆகுன்றது ஏன்னா வந்து கொஞ்சம் கம்மி தான் அதானி என்டர்பிரைஸில். இது என்னுடைய பர்சனல் வியூஸ். இதை வந்து நான் டிப்ஸ் கால்ஸ் அப்புறமா நான் வந்து என்னுடைய அனாலிசிஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு டிஸ்க்ளைமர்லாம் கொடுத்துருக்கேன். இது என்னுடைய வியூஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதானின்னு இல்லை, எந்த ஒரு ஸ்டாக்ஸும் இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டாக மேலே போய்ட்டு தான் அதில் வந்து நம்பி டக்குன்னு எழுதுங்காதீங்க. வேறு நிறைய சில ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்க, IRCTC கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஃபால் தான் வந்துட்டு இருக்குது. அதுவும் எப்போ வந்து இந்த மாதிரி கீழே வரும்னு தெரியாது. ஒரு கண்டிப்பாக ஒரு ஷார்ட் ஃபால் உண்டு. அது IRCTCயில் கூட நீங்கள் டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். ரொம்ப சின்னதாக தான் இருக்குது வீடியோ, பரவாயில்ல, ஓகே. எந்த ஒரு ஸ்டாக்ஸும் ஷார்ப்பாக மூவ் ஆக சொல்ல டக்குன்னு பின்னாடி போகாதீங்க. அதே மாதிரி ஷார்ப்பாக ஃபால் ஆக சொல்ல விலை கம்மியாக கிடைக்குதுன்னு ஓடி போய்ட்டு வாங்காதீங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.